2024 பொங்கல் திருநாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி இன்றைக்கு அனைத்து துறை அலுவலர்களோடு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்துறை செயலாளர்கள் தலைமை தாங்கினார்கள். கூட்டத்தில் போக்குவரத்துறை ஆணையர், சிஎம்டிஏவுடைய உறுப்பினர் செயலர், அதேபோல் போக்குவரத்துறை அலுவலர்கள், இயக்குறுதித்துறை அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் என அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும். அப்படி இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 14ஆம் தேதி வரை அந்த 3 நாட்களுக்கும் இயக்கப்படும். அதில் ஏற்கனவே இயங்கிய சிறப்பு பேருந்து நிறுத்தங்களான மாதாவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், வள்ளுவர் குருகுளம் மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகராட்சி பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்தும் இந்த பேருந்துகள் இயங்கும். அதில் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி என்று 3 நாட்களும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளைக்கும் 2000 பேருந்துகள் என்று 2100 பேருந்துகள் என்று 6300 பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து அந்த 3 நாட்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் 4706 பேருந்துகள் இயக்கப்படும். எனவே மொத்தம் சென்னையிலிருந்து இந்த 3 நாட்களிலும் 11006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களிலிருந்து 8478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 19484 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தங்கள் ஒவ்வொன்றிலுமிருந்தும் குறிப்பாக பெங்களூர் செல்கின்ற எஸ்சிடிசி, அதேபோல் ஈசிஆர் வழியாக மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி செல்கின்ற எஸ்சிடிசி பேருந்துகள் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இவற்றை தவிர NH45 வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும்.